வணக்கம் அன்பான துலாம் ராசி நேயர்களுக்கு மார்கழி மாத ராசி பலன் விசுவாச வருடத்திய மாத பலன்களிலே 16/12/2025 செவ்வாய்க்கிழமையில் பிறந்திருக்கின்றது. துலாம் ராசிக்கு செவ்வாய் என்றால் 2 7 குடும்பாதிபதி, கணவன் மனைவிகளை குறிக்கக்கூடிய கூட்டாளி நண்பர்களை குறிக்கக்கூடிய ஸ்தானாதிபதி உங்களுக்கு முயற்சி ஸ்தானத்திலே இந்த மாதம் இருக்கின்றது. மிக அற்புதம். முயற்சிகள் அனைத்தும் தித்திக்கின்றது. குலதெய்வங்களின் அருள்களால் வீரனார் பகவானின் ஆசீர்வாதத்தோடு நவகிரகங்களின் ஆசீர்வாதத்தோடு நவகிரகங்கள் பவனி வருகின்ற அற்புதம் என்பது தனவாக குடும்ப ஸ்தானத்திலே பாக்கியாதிபதி அமைய பெற்று ராசி அதிபதி புதன் சுக்கிரன் என்று சொல்லக்கூடியவர் 2ஆம் இடத்தில் அமைய பெற்று அற்புதமான குடுக்கல் வாங்கலாக இருந்தாலும் நல்லதொரு மாற்றத்தை கொடுக்கின்றது. விரைய செலவுகள் அதிகமாக செய்யக்கூடிய ஒரு மாதம் என்று சொல்லக்கூடிய மாதத்திலே 8-12 கூடியவர் 2ஆம் இடத்திலே மாதத்தில் இருக்கின்ற பொழுது இந்த புதன் பகவான் விரையாதிபதியும் மாதத்தில் 12ஆம் தேதி வரையில் துலாம் ராசிக்கு 2ஆம் இடத்திலிருந்து 8ஆம் இடத்தை பார்க்கின்ற பொழுது குடுக்கல் வாங்கல் சம்பந்தப்பட்ட விரைய செலவுகள் அதிகமாக செய்யக்கூடிய ஒரு மாதம் என்றால் துலாம் ராசி இலக்கணத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த மாதமாக இருக்கின்றது, இந்த மார்கழி மாதமாக. ஆனால் இந்த மார்கழி மாதங்களிலே உங்களுக்கு 3ஆம் இடத்திலே இளைய சகோதரன் ஸ்தானாதிபதி என்று சொல்லக்கூடியவர் உங்களுக்கு 6 அவர் 9ஆம் இடத்திலே திரிகோணத்திலே பலம் பெறுகின்றால் எதிரிகள் நண்பர்கள் அவர்களில் அனைத்தும் உங்களை சுற்றத்தை சார்ந்தவர்கள் அனைத்தும் பலமாக இருக்கின்ற பொழுது சற்று நீங்கள் கவனித்து செல்ல வேண்டிய ஒரு மாதம் இந்த மாதம். ஆனாலும் தெய்வங்களின் அருட்கடாட்சம் பொங்கி வெளியக்கூடிய ஒரு மாதம். முயற்சிகள் அனைத்தும் தித்திக்கின்றது. தெய்வங்களின் அருட்கடாட்சியம் கிடைக்கப் பெறுகின்றது. இளைய சகோதரர்களால் உங்களுக்கு அற்புத உயர்வுகளை கிடைக்கப் பெறுகின்றது. மூத்த சகோதரன் என்று சொல்லக்கூடிய ஸ்தானாதிபதி 3ஆம் இடத்திலே இருக்க பெறுகின்றார். இந்த 3-11 குடையவர் உங்களுக்கு 3ஆம் இடத்திலே தொடர்பு கொள்ளுகின்ற பொழுது உங்களுடைய சகோதரர்களால் உங்களுடைய ஆசை அபிலாஷைகள் தெய்வங்களின் அருள் கடாட்சத்தோடு இந்த 3ஆம் இடம் என்று சொல்லக்கூடியது ஆன்மீக ஸ்தலத்தை பற்றியும் ஆன்மீக சிந்தனைகளை பற்றியும் உங்களுடைய சகோதரன் அற்புதமான உயர்வுகளையும் பெரிய மனிதர்களாகவும் நண்பர்களாகவும் இருக்கக்கூடிய ஒரு ராசி இலக்கணம் என்றால் துலாம் ராசிக்கு 3ஆம் இடத்ததிபதி என்று சொல்லக்கூடிய குரு பகவான் 11ஆம் இடத்ததிபதி சூரியனும் ஒரு சிலருக்கு சூரிய பகவானும் குருவும் சேர்ந்திருக்கின்ற பொழுது கண்டிப்பாக பொருளாதாரத்திலே முயற்சிக்கின்ற காரியங்கள் அனைத்தும் அற்புதமான உயர்வுகளை கொடுக்கின்றது. காரணம் இங்கே 3ஆம் இடமும் 11ஆம் இடமும் தொடர்பு இருக்கின்ற முயற்சிக்கின்ற காரியங்கள் அனைத்தும் நல்லதொரு மாற்றத்தை கொடுக்கின்றது. அந்த வகையிலேயே துலாம் ராசிக்கார நேயர்களுக்கு இந்த மாத ராசி பலன் என்பது அற்புதமான நல்லதொரு மாற்றத்தை இந்த மார்கழி மாதங்களிலே தெய்வங்களுக்கு விநாயகர் பகவான் என்று சொல்லக்கூடிய புலியாறு பகவானுக்கு பஜனை பாடக்கூடிய ஒரு மாதம், தெய்வங்களின் அருட்கடாட்சி பொங்கி வழியக்கூடிய ஒரு மாதம். அது மட்டுமல்லாதது இந்த மாதம் மார்கழி மாதம் 4ஆம் தேதி திதி தர்ப்பணம் கொடுக்கக்கூடியவர்கள் முன்னோர்களை நினைவு கூர்ந்தும் கடன் நோய் ஒம்பு வழக்குகளிலிருந்து கஷ்டப்படுகின்ற நேர்களாக இருந்தாலும் உங்களுடைய முன்னோர்களுக்கு திதி தர்ப்பணம் கொடுக்க நினைப்பவர்கள் கண்டிப்பாக நீங்கள் அதில் கலந்து கொண்டு இந்த பசுமாடுகளுக்கு தானம் செய்து இந்த வாழ்க்கையிலே நல்லதொரு வெற்றிகளையும் உயர்வுகளையும் பெறக்கூடிய ஒரு அற்புதம் இந்த மாதிரி காரியங்களிலே செயல்படுகின்ற பொழுது கிடைக்கின்றது. தெய்வங்களின் அருட்கடாட்சம் கிடைக்கப் பெறுகின்ற ஒரு அற்புதம். தெய்வங்களை நம்பக்கூடிய ஒரு உங்களுடைய முயற்சி என்பதே உங்களுடைய 3ஆம் இடம் குரு பகவானுடைய வீடாக இருக்கின்றது என்பது 5ஆம் இடம் சனி பகவானுடைய வீடாக இருக்கின்றது. இந்த இரு கிரகமே உங்களுடைய 3ஆம் இடத்திலே தொடர்பு கொள்கின்ற அற்புதம் இந்த மாதங்களிலே கிடைக்கின்றது. சனி பகவான் பஞ்சமாதிபதி என்று சொல்லக்கூடியவர் உங்களுக்கு பஞ்சமாதிபதி உங்களுக்கு 6ஆம் இடத்திலே உங்களுடைய பூர்வீகம் சார்ந்த குலதெய்வங்கள் சார்ந்த கடன் நோய் வம்பு வழக்குகள் விரை செலவுகள் அதுக்காக செய்யக்கூடியது. கண்டிப்பாக உங்களுடைய பூர்வீகமாக இருந்தாலும் குழந்தைகளாக இருந்தாலும் அதுகளுக்காக கொடுக்கக்கூடிய நீங்கள் செய்யக்கூடிய உங்களுடைய கடமையை ஆற்றக்கூடிய ஒரு அற்புதம் அர்ப்பணிப்பு என்பது இந்த மாதங்களிலே இருக்கின்றது என்றால் கண்டிப்பாக அது நல்லதொரு மாற்றத்தை கொடுக்கின்ற ஒரு வகையிலே இந்த 6ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய சாணம் பஞ்சமாதிபதி குழந்தை என்று சொல்லக்கூடிய சனி பகவான் 6ஆம் இடத்திலே 6 நாளிலே கேந்திரத்திலே இந்த குரு பகவானும் உங்களுடைய 6ஆம் இடத்தை பார்க்கின்றார். ராகு பகவான் இருக்கின்றது என்பது இந்த மாதங்களிலே 5ஆம் இடத்திலே இந்த 5ஆம் இடத்தை ராகு பகவான் கண்டிப்பாக உங்கள் குழந்தைகள் தொழில்களாக இருந்தாலும் வேலைகளாக இருந்தாலும் துலாம் ராசி லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு குரு பகவானுடைய பார்வை 5ஆம் இடத்திலே இருக்கின்றது. இந்த காலகட்டங்களிலே படிக்கின்றதற்கு உயர் படிப்புகளுக்காக லோனு கிடைக்காதவர்கள் லோனு கிடைக்க பெறுகின்ற ஒரு அற்புதம் முயற்சிக்கின்ற காரியங்கள் 4ஆம் இடம் வீடு வாசல் சொத்து சுகங்களிலே அற்புத உயர்வுகளை கொடுக்கின்றது. 4ஆம் இடத்தை 4-3 ராசிக்கு 6 12ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய கடன் நோய் ஒம்பு வழக்குகளில் நல்லதொரு மாற்றத்தை கொடுக்கின்ற ஒரு அமைப்பு இந்த மாதங்களிலே கிடைக்கப் பெறுகின்றது. இந்த உங்களுக்கு ராசி அதிபதி என்று சொல்லக்கூடிய துலாம் ராசி அதிபதி சுக்கிர பகவானும் புதன் பகவானும் சேர்க்கை என்பதும் மீண்டும் 3ஆம் இடத்திலே உங்களுக்கு புதன் பகவான் மார்கழி 13ஆம் தேதி விருச்சிக ராசியில் இருந்து தனுசு ராசிக்கு பயிற்சியாகின்றதும் சுக்கிர பகவான் மார்கழி 4ஆம் தேதி 2ஆம் இடத்தில் விருச்சிக ராசியில் இருந்து
தனுசு ராசிக்கு பயிற்சியாகின்றதும் கிரகங்களின் பயிற்சியாக இருக்கின்றது. இந்த கிரகங்களின் பயிற்சிகளிலே மிகவும் அற்புதமான நல்லதொரு மாற்றத்தை 4 கிரகங்கள் 3ஆம் இடத்திலே இருந்து உங்களுடைய 9ஆம் இடத்தை பார்க்க இருக்கின்ற பெரிய மனிதர்களின் தொடர்புகள், கடன் நோய், வம்பு வழக்குகளில் அதில் வெற்றிகளை பெறுகின்ற ஒரு அற்புதம் இந்த மாதங்களிலே கிடைக்கின்றது. எதிர்பார்த்த திருப்திகள் அனைத்தும் வெற்றிகளை பெறுகின்ற ஒரு மாதமாக துலாம் ராசிக்கார நேயர்களுக்கு மங்களகரமான இந்த மார்கழி மாதங்களிலே துலாம் ராசிக்கார நேயர்களுக்கு பிறந்திருக்கின்ற மாதங்களிலே இந்த மாதங்களிலே 4ஆம் தேதி மார்கழி 4ஆம் தேதி என்பது திதி திருப்பணம் கொடுக்கின்றவர்கள் கொடுத்துக் கொள்ளலாம். இந்த மாதங்கள் ஆரம்பம் என்பது 2ஆம் இடத்திலே தனம் வாக்கு குடும்பஸ்தானத்திலே ராசியிலே உங்களுக்கு சந்திர பகவான் அமைய பெற்று இந்த மாதம் என்பது பிறந்திருக்கின்றது. மிகவும் அற்புதமான தொழில்களையும் வேலைகளையும் பொருளாதாரத்தையும் சொல்லக்கூடிய மாதம். இளைய சகோதரர்கள் மேலே மிகவும் அன்பாகவும், தகப்பனார் மேலே மிகவும் அன்பு ஆதரவுகளும், நண்பர்கள் மேலும் மிகவும் அன்புகளையும், 2ஆம் இடம் என்று சொல்லக்கூடியவரை 7 இருக்கின்றார். இரத்த சம்பந்தப்பட்ட உறவுகளில் பாசத்தையும் அன்பையும் காட்டக்கூடிய ஒரு ராசி இலக்கணம் என்றால் இது துலாம் ராசி. துலாம் ராசி என்பதே கலாபுருஷ தத்துவத்தில் 7வது இடத்தில் அமையப்பெற்ற ராசிக்கார நேயர்களுக்கு ராசி அதிபதி தனவாக்கு குடும்பஸ்தானத்திலே இருந்து இந்த மாதம் என்பது பிறந்திருக்கின்றது. அது மட்டுமல்ல 8 இரு ஆதிபத்தியம் ஒரு வம்பு வழக்குகளாக இருந்து தனக்குத்தானே பிரச்சனைகளை ஏற்படுத்தக்கூடிய ஒரு ராசி என்றால் அது இந்த துலாம் ராசியாகவும் மற்றொரு ராசி என்று சொல்லக்கூடிய மேச ராசியாகவும் இருக்கின்றது. இந்த இரு ராசிகளுக்குள்ளே தனக்குத்தானே வம்புகளை பயன்படுத்தக்கூடியது. கண்டிப்பாக பிரச்சனைகளுக்கும் வம்புகளுக்கும் நீங்களாகவே இருக்கின்ற காரணத்தினாலே சற்று கவனத்தையும் நிதானத்தையும் பின்பற்றினால் வாழ்க்கையிலே உயர்ந்த சிகரத்தை எட்டக்கூடிய ஒரு ராசி இலக்கணம் என்று சொல்லக்கூடிய இந்த துலாம் ராசிக்கார நேயர்களுக்கு ராசி அதிபதியை தனம் ஸ்தானத்திலேயே வாக்கு ஸ்தானத்திலேயே அமைய பெறுகின்றார். குரு பகவானுடைய பார்வையும் உங்களுக்கு ராசியை பார்க்க இருக்கின்ற அற்புதம் இந்த மாதங்களிலே பொங்கி வருகின்றது. அதுவும் சுய நட்சத்திரத்திலே 9ஆம் இடத்திலே ருணரோண சத்ருஸ்தானாதிபதி எதிரிகளின் தாக்கம் என்பது அளப்பரிய அதிகமான உயர்வுகளிலே இருக்கிற காரணத்தினால எதிரிகளை கண்டாலே நண்பர்கள் உறவினர்கள் யாருவாக இருந்தாலும் கவனித்து செல்ல வேண்டிய ஒரு மாதம் இந்த மாதமாக இருக்கின்றது. அந்த வகையிலே துலாம் ராசிக்கார நேயர்களுக்கு அனைத்தும் நல்லதொரு சுபபோகமான மாற்றத்தை கொடுக்கின்றது. பூர்வ புண்ணிய ஸ்தானங்கள் பலமாக இருக்கின்றது என்றாலும் கூட குழந்தைகளுக்காக கடன் வாங்கக்கூடிய ஒரு அமைப்பு, வீடு வாசல் சொத்து சுகங்களுக்காக கடன் வாங்கக்கூடியது, தகப்பனார்களுக்காக கடன் வாங்கக்கூடியது, இளைய சகோதரர்களுக்காக அனைத்து சுகங்களிலுமே ஒரு தடுமாற்றத்தை சந்திக்கக்கூடிய ஒரு அமைப்புகள் இருந்தாலும் கண்டிப்பாக சுபகிரகங்கள் என்று சொல்லக்கூடிய குரு பகவான் பாக்கியஸ்தானத்திலே இருந்து அவருடைய 3ஆம் இடத்தை பார்க்க இருக்கின்றார். கண்டிப்பாக இளைய சகோதரர்களால் உதவி ஒத்தாசைகள் அமைப்புகள் கிடைக்கப் பெறுகின்றது. அந்த வகையிலேயே இந்த 11ஆம் இடத்ததிபதி என்று சொல்லக்கூடிய சூரிய பகவான் தகப்பனான்களாலும் இளைய சகோதரர் மூத்த சகோதரர்களால் நண்பர்கள் உறவினர்கள் ஒரு பக்கம் கஷ்டத்தை கொடுத்து மறுபக்கம் ஆதரவுகளையும் கொடுக்கின்ற ஒரு அமைப்பு இந்த மாதங்களிலே கிடைக்கின்ற காரணத்தினாலே சகலவித நல்லதொரு மாற்றத்தையும் கொடுக்கின்றது. 4ஆம் இடத்ததிபதி கடன் வீடுகளுக்காகவும் குழந்தைகளுக்காகவும் வாங்கி பலதரப்பட்ட கஷ்டத்தையும் நஷ்டத்தையும் அணிவித்துக் கொண்டிருக்கின்ற ராசி என்றால் இது துலாம் ராசி லக்கணமாகவும் இருக்கின்றது. கண்டிப்பாக உங்களுடைய கஷ்டங்களுக்கும் நஷ்டங்களுக்கும் முற்றுப்புள்ளி வைக்கக்கூடிய ஒரு நல்லதொரு மாற்றங்களாக இனி வருகின்ற நாட்களிலே துலாம் ராசிக்கார நேயர்களுக்கு இந்த நவக்கிரக நாயகர்கள் பவனி வருகின்றார்கள். கண்டிப்பாக உங்களுடைய முயற்சிகள் அனைத்தும் திருவினையாக்குகின்றது. 11ஆம் இடத்ததிபதி 3ஆம் இடத்திலிருந்து மீண்டும் சுகஸ்தானத்திலே செல்லப் போகின்றார் சூரிய பகவான். அதை தொட்டு ராசி அதிபதியும் உங்களுக்கு பலமாக புதன் பகவான் பாக்கியாதிபதி தொடர்பு சூரியன் 4ஆம் இடத்திலே இருந்து அவர்கள் உங்களுக்கு 10ஆம் இடத்திலே இருக்கின்ற பொழுது கண்டிப்பாக தொழில் வேலைகளிலே அனைத்திலையும் சுபோகமான நல்லதொரு மாற்றத்தை இனி வருகின்ற நாட்களிலே உங்களுக்கு துலாம் ராசிக்கார நேயர்களுக்கு ராசி அதிபதி 2ஆம் இடத்திலே ஒரு சிலருக்கு எதிர்பாராத அதிர்ஷ்டங்கள் முன்னாடி கொடுத்த பழைய கொடுக்கல் வாங்கல்களிலே தீர்வு கிடைக்கின்றது. புதுசாக கொடுக்கின்றவர்கள் நிதானித்து கொடுக்க வேண்டிய ஒரு அமைப்பு, பேச்சுகளிலே வழக்குகளிலே அனைத்துகளிலுமே சற்று நிதானித்து கவனித்து செல்ல வேண்டிய ஒரு அமைப்பு இருக்கின்றதை தவிர மற்றபடி அற்புதமான நல்லதொரு யோக பலன்களும் தடுமாற்றம் இல்லாத தொழில் வேலைகளிலே சனி பகவான் தொழில்காரகன் 4-5 யோகத்தை கொடுக்கக்கூடியவர் இருக்கின்ற காரணத்தினாலே வேலைகளிலே நல்லதொரு மாற்றம். தொழில் ஸ்தானாதிபதி தொழில் என்று சொல்லப்படுகின்ற பொழுது அவ்வப்போது உங்களுக்கு பிரயாணங்களிலே சென்று வரக்கூடிய வாணிபங்களிலே வியாபாரம் செய்யக்கூடியவர்கள் அங்கு இங்கும் அலைந்து தெரிந்து செய்யக்கூடிய ஒரு வியாபாரங்களிலே இருக்கின்றவர்களுக்கு கண்டிப்பாக சனி பகவான் உங்களுக்கு தொழில் காரகன் என்று சொல்லக்கூடிய ஒரு பலமாக 6ஆம் இடத்திலே உங்களுக்கு சுகாதிபதி பலம் பெற்று விரயசானத்தை பார்க்கின்ற பொழுது உங்களுக்கு கடல் கடந்து செல்லக்கூடிய தொழில்களிலே இருக்கின்றவர்களுக்கு நல்ல அற்புதமான மேன்மைகளையும் வெற்றிகளையும் பெறுகின்ற ஒரு அமைப்பு இந்த மாதங்களிலே நவகிரக நாயகர்கள் அடுத்து வருகின்ற நாட்களிலே உங்களுக்கு சனி பகவான் 4-5 6ஆம் இடத்துல 12 இருக்கின்ற பொழுது கண்டிப்பாக
தொழில் சம்பந்தப்பட்ட துணிகள் சம்பந்தப்பட்ட ஏற்றுமதி இறக்குமதிகளில் இருக்கின்றவர்களுக்கு அற்புதமான நல்லதொரு மேன்மைகளை துலாம் ராசிக்கார நேயர்களுக்கு கொடுக்கின்ற ஒரு வகையிலே இந்த மார்கழி மாதம் என்பது மங்களகரமான நல்லதொரு மாற்றத்தை மங்களகாரகன் என்று சொல்லக்கூடிய செவ்வாய் பகவானுடன் குரு பகவான் சந்திரன் என்று சொல்லக்கூடிய புதன் சுக்கிரனும் நல்லதொரு மாற்றத்தை பவனி வருகின்ற ஒரு அமைப்புகளிலே இந்த மார்கழி மாதம் என்பது பிறந்திருக்கின்றது நேயர்களே. நன்றி, வணக்கம். என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஷேர் செய்யுமாறு, லைக் செய்யுமாறு மிகவும் அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.